ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திணையை வச்சு ஒரு சூப்பரான உருண்டை ரெசிபி தான். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இதில் நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறதில்ல, வெல்லம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, சிம்பிளாக பண்ணிடலாம். இதுக்கு நான் ஒரு கப்பு வந்து திணை அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு தண்ணி வந்து தெளிஞ்சு வர அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துக்கணும். இதை வந்து ஒரு துணியில் பரப்பி நீங்கள் வந்து ஒரு 10 to 15 நிமிஷம் காய வச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு தண்ணியை வந்து அப்சார்ப் பண்ணிவிடும். ஸோ தண்ணியை அப்சார்ப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓரளவு ஒட்டாமல் இருக்குது. இப்போ நம்ம அந்த துணியில் இருக்கிற திணை அரிசியை எடுத்துகிட்டு நம்ம நல்லா வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஸோ வறுக்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா வந்து உதிரி உதிரியாக வரணும், அப்புறம் அரிசியும் நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம வறுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா பச்சை மாவு சாப்பிட்ட மாதிரி ஒரு மாதிரியான ஒரு கசப்பு தன்மையை தட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நல்லா வந்து காஞ்சிருச்சு, வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வந்து மாவு மாதிரி, அதாவது ரொம்ப மாவாக இருக்க வேணாம். ஸோ கொஞ்சம் வந்து ரவை பதத்துக்கு இருந்தாலும் ஓகே. ஒரு தடவை ஃபஸ்ட்டு நம்ம சளிச்சு எடுத்துட்டு மறுபடியும் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ கடைசியில் வந்து லேசாக ரவை மாதிரி இருக்கும், இல்லை ரொம்ப குட்டி குட்டி குருணையாக இருக்கிறத வந்து நம்ம அதோட அப்படியே சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாவோட கலக்கிறது வந்து நம்ம தேங்காய் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ தேங்காவை அப்படியே போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரே நாளில் வந்து நீங்கள் முடிக்கணும். அதுக்காக நான் வந்து கொஞ்சமாக நெய் விட்டு அதில் வந்து தேங்காவை வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போ தேங்காய் வந்து நல்லா அந்த நீர்ச்சத்தெல்லாம் போய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த மாவோட நம்ம கலந்துட போகிறோம். இப்போ நல்லா மாவோட கலந்துட்டு நல்லா கை வச்சு பிசகி எடுத்துக்கணும். நம்ம இந்த மாதிரி தேங்காவை வந்து நல்லா பெசரி எடுத்துக்கலாம். ஸோ இதோட வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சம் சுக்கு பொடியும் சேர்த்து அதையும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம தேனோட கலந்து இந்த திணை மாவை சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு உடலுக்கு தேவையான எல்லா சத்துமே கிடைக்குது. நல்ல ஒரு எனர்ஜி பால்ஸாக வந்து இது இருக்குது. நல்ல எனர்ஜி கிடைக்கும். அதுவும் வளர குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. திணை அரிசியில் வந்து கொஞ்சம் சூடு இருக்கிறதுனால ஏற்கனவே திணை அரிசிக்கு கொஞ்சம் இனிப்புத்தன்மையும் இருக்குது. இதோட நம்ம தேன் கலந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் நான் 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேன் சேர்த்துருக்கேன். ஸோ தேன் சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ஒன்று சேர கலக்கணும். ஒரு மாதிரி அந்த மாவு வந்து ஒன்று சேர்ந்து வரும்போது நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.